ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். உலகம் உய்வுற வேண்டும் என்கின்ற உன்னத நிலையினை ஆன்மாக்கள் அன்பாய் ஏற்க வேண்டும். உலகில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் இறைவனோடு ஒன்று கலக்க வேண்டும் எனில் ஒவ்வொரு தனித்த ஆன்மாவும் இறைவனோடு ஒன்று கலந்திருக்க வேண்டும். பூமி கிரகத்தினில் வாழ்கின்ற அனைத்து மானுட ஆன்மாக்களும் கலியுக எல்லையின் தன்மையினை நன்கு உணர்ந்திருக்கும். ஆயினும் உயிர் அணுக்கள் மாத்திரமே திரைகளிட்டு மறைக்கப்பட்ட நிலையில் மாயையினில் சிக்குண்டு நிரந்தர தன்மை அறியாது வாடுகின்றன. மானுட குலத்திற்கு யாம் அருளுகின்ற உன்னத நிலைகள் குறித்தும் அறிய தவறுகின்றன. அன்பு நிறைந்த மானுடர்களே, சத்தியம் உணருங்கள். எந்த ஒரு முறையிலேனும் ஈசனின் கரம் பற்றிட போராடுங்கள். பல மனிதர்கள் தெய்வ சிந்தனையின்றி வாழ்கின்றனர். எனினும் உள்தன்மையில் பூத்துள்ளனர். பலரோ உள்தன்மையில் வாடியே நிலைக்கின்றனர். கால பைரவரின் துணை கொண்டு யாம் இப்புவியில் வாழ்கின்ற மானுட ஆன்மாக்களை தீண்டி அதன் மூலம் மானுடர்களின் உயிர் அணுவினோடும் உட்கலந்து உயிர் படைத்த அறிவு, மனம் போன்ற நிலைகள் குறித்தும் ஆராய்ந்தே அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு கலியுக எல்லையிலும் உயிர் அணுவானது அகப்பயணத்தை தெளிவாய் மேற்கொள்ள வேண்டும் என்பது நியதி. பல பிறவிகளை ஏற்றுவிட்ட நிலையில் ஆன்மாவானது ஒளி பாலத்தினில் மிக உயர்ந்து காணப்படும். உயிர் அணுவோ உடலில் உள் மூளையில் சிறைப்பட்டு சிக்குண்டு காணப்படும். பல்வேறு பணிவுகளை நிறைவேற்றாது அதனால் விடுபடவும் இயலாது. எனினும் கால அவகாசம் குன்றியுள்ள நிலையில் உயிர் அணுக்கள் தங்களது பற்பல பற்றுகளையும் தேவைகளையும் குன்றச் செய்திடல் வேண்டும். எமது அருளுரை என்பது வெவ்வேறு மார்க்கங்களை எடுத்துரைக்கின்றது. இருப்பினும் உணர்வு நிலையில் ஏற்கப்பட இயல்வதில்லை. பற்பல மானுடர்கள் தங்களது உயிர் அணுவிற்கு சத்தியத்தினை உணர்த்திட மறுக்கின்றனர். யாம் ஏற்றுள்ள பணி என்பது உயிர்களை தீண்டி சத்தியமான எரிபொருளினை ஏற்றுவிட மார்க்கத்தினை உருவாக்குவது ஒன்றே. அன்பு நிறைந்த ஆன்மாக்களே, மானுட வாழ்வு என்பது பல ரூபங்களை ஏற்றாலும் இறுதியில் பரமாத்மாவினை அடைவது ஒன்றே மூலச் செயலாக அமைந்திருக்கும். எனினும் கலி எல்லையில் மூலச் செயலினையே மானுடர்கள் ஏற்க தவறுகின்றனர். பரமாத்மாவினை சென்று அடைய தடையாக இயங்குவது உயிர் அணு ஒன்றே. ஏனெனில் மாய இருளில் சிக்கியுள்ள உயிர்கள் மூலத்தை மறந்துவிட்டன, துறந்துவிட்டன. கலியின் எல்லை காலத்தில் இயத்தருணத்தில் மானுட உயிர்கள் ஆன்ம ஒளியிலிருந்து விலகி மாய ஒளியினை ஏற்று இயங்கத் துவங்குகின்றனவோ அத்தருணம் முதல்
பிரளய காலம் தோன்றத் துவங்கும். இத்தகைய உயிர்களின் செயல்கள் அதிகரித்தால் பிரளயமானது பஞ்சபூத மூலக்கூறுகளையும் ஊடுருவி வெளித்தோன்றும். பிரளயம் என்பது யாது? அயம் என்பது அயனாகிய பிரம்மாவினால் படைக்கப்படும் ஓர் நிலையாகும். பிறழ்வது என்பது பிரம்மாவினால் படைக்கப்பட்ட உலகமானது சிவனால் அழிக்கப்பட உள்ளது என்பதனையே குறித்திடும். பிரளயம் என்பது பிறழ்கின்ற அயத்தினை குறிக்கின்றது. பிறழ்கின்ற உலகம் என்பது எல்லையில் முற்றிலும் அழியும். உலகம் என்பது பஞ்சபூத மூலக்கூறுகளால் உருவானது எனில் அழிவும் அதன் மூலமே சித்திக்கும். நிலம், நீர், காற்று ஆகியவை மாசடைந்தால் உடலிலும் உலகிலும் வெப்பம் பெருகும். எனில் ஆகாய மூலக்கூறுகளும் செயலிழக்கும். அன்பு நிறைந்த மானுடர்களே, விரைந்து செயல் புரியுங்கள். அனுதினமும் பிறவாமை வேண்டும் என்றே ஆழ்ந்து பிரார்த்தனை புரியுங்கள். அனைவரையும் அவ்விதமே பிரார்த்திக்கவும் தூண்டிடுங்கள். பல உயிர்களை தீண்டி சத்தியம் உணர்ந்து கொண்ட யாம் உரைப்பதனை அனைவரும் உணருங்கள். உங்களது வாழ்வு பூரணமாக செழித்த பின்னரே பிறரது வாழ்வு சிறக்க உதவுவேன் என்ற தன்மையிலிருந்து சற்றே விடுபட்டு இத்தருணம் முதல் அனைவரது நல் வாழ்விற்கும் உதவுவேன் என்றே சத்தியம் மேற்கொள்ளுங்கள். உதவும் மார்க்கம் தேடினால் கிட்டும். உதவ முற்படுவதே உயிர்களின் பணியாகும். ஆழமாய், மிக ஆழமாய் உணர வேண்டிய சூழ்நிலையில் அனைவரும் வீற்றுள்ளீர்கள். எவரெல்லாம் இறைவனை உள்ளார்ந்த நிலையில் ஏற்று இறை படைத்த இயற்கையை உணர்ந்து பூஜித்து இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்துயிர்களையும் நேசித்து அன்பு செலுத்தி இறை உணர்வினை ஊட்டி விடுதலைக்கும் வழிவகுக்கின்றனரோ அவரெல்லாம் இறைவனால் அழிவிலிருந்து காக்கப்படுவர். அறியாமை இருளில் மூழ்கியுள்ள உயிர்களுக்கு உங்களது உயிர் அணுவின் ஒளியினை கொண்டு சத்தியம் உணர்த்திட முற்படுங்கள். யாம் வழங்குகின்ற ஒவ்வொரு மார்க்கமும் உத்தம நிலைகளுக்கு உயிர்களை ஈர்த்திடும். உங்களது அறிவு, மனம், புத்தி, உணர்வு மற்றும் அகங்கார மாயை நிலைகளும் எவ்விதம் நிலைத்துள்ளது என்பதனை ஆராய்ந்து சீரான உள் இயக்கத்தை மலர்த்துங்கள். உள் இயக்கம் மலரத் துவங்கினால் சூழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் மலரத் துவங்கும். சூரியனை கண்டு மலர்கின்ற மலர்களை போன்று அன்பு நிறைந்த ஆன்மாக்களை கண்டு அனைத்துயிர்களும் மலர்ந்திடும். அனைவரும் உணர்ந்து செயல்புரியுங்கள். அனுதினமும் ஆழமாய் அமைதியாய் செயல்கள் அற்று வீற்றிருக்கும் மணித்துளிகளை அதிகரியுங்கள். உயிரின் தீவிர வெப்ப ஆற்றலை குறைத்து இயக்கத்தினையும் குன்றச் செய்திடுங்கள். பற்பல ஆன்மாக்கள் எமது ஆத்மலிங்க ரூபத்தினை ஏற்று பூஜித்த காரணத்தினால் பரமாத்மாவோடும் பிணைக்கப்பட்டனர். விடுதலை அடைய ஓர் உன்னத மார்க்கத்தினையும் யாம் அருளி உள்ளோம். அனைவரும் அகங்காரம் அற்று சத்தியம் உணர்ந்து சன்னதியினை அடையுங்கள். எமது இயக்கமானது மாற்று ரூபத்தினையும் விரைந்து ஏற்றுவிடும். உணர்வுகளால் ஒன்று கலந்து உன்னத நிலைகளை எய்திடவே வாழ்த்துகிறேன். ஆசிகள் பல பல.